வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காசாவில் ஹமாஸ் நடத்திய போர் நிறுத்த மீறலை குறிக்கும் நம்பகமான உளவுத்துறை அறிக்கையை காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உத்தரவாதம் செய்த நாடுகளுக்கு அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் முதல் நாள் சனிக்கிழமை அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளது. காசா மக்களுக்கு எதிராக ஹமாஸ் செய்த நடவடிக்கை அது என்றும் அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதாவது போர் நிறுத்த மீறலை செய்தது இஸ்ரேலிய ராணுவம் மீது தாக்குதல் நடத்தினால் அவர்கள் திருப்பி தாக்குவார்கள். அப்போது காசாவின் பொதுமக்களும் கொல்லப்படுவார்கள். இதை தமது பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்த ஹமாஸ் அந்த நடவடிக்கை செய்தது என்ற அர்த்தத்தில் தாக்குதல் நடப்பதற்கு முதல் நாளே அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு தெரிவித்து விட்டது என்கின்றது அமெரிக்க ராஜாங்க அமைச்சு. பாலஸ்தீனிய பொதுமக்களுக்கு எதிரான இந்த திட்டமிடப்பட்ட தாக்குதல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நேரடி மற்றும் கடுமையான மீறலாகும் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இந்த தாக்குதலை தொடர்ந்தால் காசா மக்களை பாதுகாக்கவும் போர் நிறுத்தத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சு மேலும் கூறியது. எப்படியான நடவடிக்கை என்பதை அறிக்கை குறிப்பிடவில்லை. இதற்கிடையில் தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸ் கடற்கரையில் இஸ்ரேலிய கடற்படை கப்பலில் இருந்து பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக காசா ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. அது பற்றி இஸ்ரேலிய கடற்படை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்பாடு செய்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட இஸ்ரேல் மற்றும் போர் நிறுத்த மத்தியஸ்தர்களிடமிருந்து வந்த அழுத்தத்தை தொடர்ந்து சனிக்கிழமை ஹமாஸ் கூடுதலாக 2 பணிய கைதிகளின் உடல்களை திருப்பி அனுப்பிய மறுநாள் இது நடந்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு நிபந்தனையான பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்புவதை ஹமாஸ் தொடர்ந்தும் தாமதப்படுத்தி வருகிறது. ஒப்பந்தத்தின் மீதமுள்ள விதிகளை செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஹமாஸ் சனிக்கிழமை மத்தியஸ்தர்களை அழைத்தது. ஹமாஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் காசா பகுதியை நிர்வகிக்கும் பணியை தொடங்க ஒரு பாலஸ்தீனிய சமூக ஆதரவு குழுவை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறியது. அதை ஹமாஸ் கூறியுள்ளதால் அந்த பாலஸ்தீனிய சமூக ஆதரவு குழுவில் ஹமாஸ் முக்கிய பங்கு வகிக்க விரும்புகிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். அதை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அனுமதிப்பது சந்தேகமே. காசாவில் ஹமாஸ் இயக்கம் மீண்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயன்று வருகிறது. போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தவுடன் பிரதமரின் அனைத்து நோக்கங்களும் இப்போது அடையப்பட்டுள்ளன என்று அவரது செய்தி தொடர்பாளர் கூறினார். இருப்பினும் ஒரு சிக்கல் உள்ளது. இஸ்ரேல் போரில் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் ஹமாஸுக்கு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதாக யாரும் தெரிவித்ததாக தெரியவில்லை. ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்பட்டால் இஸ்ரேலுக்கு ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மைதான். மேலும் எதிர்காலத்தில் காசாவை ஆளும் எந்த ஒரு ஹமாஸ் திட்டங்களுக்கும் அது ஒரு மரண அடியாக இருக்கும். ஹமாஸுக்கும் மிகவும் நன்றாகவே தெரியும். அப்படி நடக்க விட்டு விடுமா ஹமாஸ்? அது அந்த இயக்கத்திற்கே தற்கொலை அல்லவா? அதனால் தான் ட்ரம்பின் 20 அம்ச திட்டம் முழுமையாக செயற்படுத்தப்படுவதற்கு அருகில் கூட ஹமாஸ் இல்லை. 20 அம்சங்களில் 3 மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் 2 இஸ்ரேலால் வழங்கப்பட்ட சலுகைகள். ஒன்று ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தது. இரண்டாவது காசா மக்களை காசாவிலிருந்து வெளியேற்றும் எந்த ஒரு சாத்தியமான திட்டத்தையும் கைவிட்டது. மறுபுறம் ஹமாஸால் வழங்கப்பட்ட சலுகை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது பணைய கைதிகளின் விடுவிப்பு, சில உடல்கள் ஒப்படைப்பு. ட்ரம்பின் 20 அம்ச திட்டத்தில் மீதி 17 அம்சங்களும் ஊசலாடுகின்றன. ஹமாஸ் காசாவில் நிகழ்வுகள் தாங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்பதை காட்ட உறுதியாக இருப்பதாக தெரிகின்றது. கொல்லப்பட்ட 28 பணைய கைதிகளின் உடல்களை கொடுப்பதை அது தாமதப்படுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமைக்குள் 28 உடல்களையும் ஒப்படைக்க 72 மணி நேர அவகாசம் முடிந்து 6 நாட்களுக்கு பின்னர் 12 உடல்களை மட்டுமே அது ஒப்படைத்து விட்டது. ஹமாஸ் மற்றும் வெள்ளை மாளிகை மீதமுள்ள உடல்களை கண்டுபிடிக்கவோ அல்லது அணுகவோ ஹமாஸ் சிரமப்படுவதாக கூறிய சாக்கு போக்குகளை நிராகரிக்கிறார்கள் மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள். ஆனால் அவர்கள் அது பற்றி எந்த வார்த்தையும் பகிரங்கமாக சொல்லவில்லை. வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் மட்டும் ஹமாஸ் உண்மையில் கணிசமான எண்ணிக்கையிலான இருந்த பணிய கைதிகளின் உடல்களை எளிதாக கொண்டு வந்தது ஒப்பந்தத்தின்படி திருப்பி தர முடியும் என்பது எங்களுக்கு தெரியும் என்று கூறினார். ஹமாஸ் இந்த விவகாரத்தை இழுத்துக் கொண்டே செல்வது அவர்கள் காசாவை போர் சூழ்நிலையில் வைத்திருக்க விரும்புவதையே காட்டுகின்றது. காசா போர் சூழ்நிலையில் இருக்கும் வரைதான் ஹமாஸால் உயிர்ப்புடன் இருக்க முடியும். அதற்கான முதலாவது நடவடிக்கை தான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் மீதான ஹமாஸின் தாக்குதல் முயற்சி. இருந்து பாருங்கள், இது அவ்வப்போது நடக்க போகிறது. ஹமாஸ் தனது கடமைகளை நிறைவேற்றுவதை தொடர்ந்து தவிர்த்து வந்தால் போருக்கு திரும்புவதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் IDF-க்கு அறிவித்தார். இஸ்ரேலில் இருந்தோ அல்லது வாஷிங்டனில் இருந்தோ வரும் இப்படியான அச்சுறுத்தல்களால் ஹமாஸ் கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஹமாஸ் பொலிட்டிபியூரோ உறுப்பினர் முகமது நசல் ராய்டர்ஸிடம் ட்ரம்பின் திட்டத்தின் மைய அங்கமான ஆயுத அகற்றலுக்கு ஹமாஸ் உறுதி அளிக்காது என்று கூறினார். ஹமாஸ் இயக்கம் தனது ஆயுதங்களை கைவிட மறுத்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ட்ரம்பின் அச்சுறுத்தலுக்கு பின் முகமது நசலின் கூற்று வெளியானது என்பது கவனிக்கத்தக்க முக்கிய பாயிண்ட். ஹமாஸ் தனது ஆயுதங்களை மறைக்க முயற்சிக்கவில்லை. அது பொது மரண தண்டனைகளை நிறைவேற்றியுள்ளது. மேலும் அதன் ராணுவ பிரிவான அல்கசாம் படையினர் சீருடைகளை மீண்டும் அணிந்து கொண்டு துப்பாக்கிகளை காட்டிக்கொண்டு பிக்கப் ட்ரக்களில் பகிரங்கமாக காசாவை சுற்றி வருகின்றார்கள். அதிகாரத்தை ஒப்படைத்து வன்முறையை கைவிடவிருக்கும் ஒரு இயக்கத்தின் நடத்தை இப்படி இருக்காது. இந்த காட்சிகளின் அர்த்தம் காசாவில் போர் தொடர்வதையே ஹமாஸ் விரும்புகிறது. அது பாலஸ்தீனியர்களுக்கு பாதிப்பு என்ற போதிலும்
ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் நடந்த தாக்குதல் ஹமாஸுக்கு சம்பவங்கள் அவர்களது திட்டப்படியே போகின்றன என்பதை காட்டியிருக்கும். போர் நிறுத்தத்தின் விதிமுறைகள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரமாக இல்லை என்பதை அது அம்பலப்படுத்திவிட்டது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை போர் நிறுத்தத்திற்கு இடையே ஒரு போரே நடந்தது. ஹமாஸுக்கு 3 தளபதிகளின் இழப்பு ஏற்பட்டது என்றாலும் போரை சுலபமாக தூண்டிவிடலாம் என்பதை ஞாயிற்றுக்கிழமை சம்பவங்கள் காட்டிவிட்டன. இஸ்ரேல் அவற்றை செயற்படுத்துவதை தடுக்க அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை அது சோதித்து வந்தது. வெள்ளை மாளிகை அதற்கான காரணங்களை கஷ்டப்பட்டு கூறியதை ஹமாஸ் பார்த்தது. காசாவில் புதிய மஞ்சள் கோட்டின் பின்னால் இருக்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை வெளியே வர வைக்க ஹமாஸ் திட்டமிடுவது நன்றாகவே தெரிகிறது. ஹமாஸ் போர் நிறுத்தத்தின் எல்லைகளை தொடர்ந்து சோதித்து பார்க்கும் என்பதில் யாரும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. போர் முடிந்துவிட்டது என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் அறிவித்திருப்பது உண்மையான காட்சியை காட்டவில்லை. ட்ரம்புக்கு நோபல் பரிசை பெற்றுக் கொடுக்க ஹமாஸ் தற்கொலை செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஹமாஸின் நிலைப்பாட்டுக்கும் நேதன்யாகுவின் நிலைப்பாட்டுக்கும் இடையே அதிக வேறுபாடு கிடையாது. இருதரப்பும் போர் தொடர்வதையே விரும்புகின்றார்கள். இவர்களுக்கிடையே சிக்கியது ஆப்பழுத்த குரங்கின் வால் போல ட்ரம்பின் நோபல் பரிசு கனவு. பாவம் மனுஷன் கடைசியில் நோபல் பரிசு பற்றி புலம்பியபடி வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படலாம். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கை ட்ரம்பின் தொலைதூர கனவை ஒரு தொலைதூர கனவாகவே வைத்திருக்கிறது. பாவம் உலகினான் ஆட்டி படைக்கிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கும் ஒரு வயதான மனிதனின் புலம்பலை அடுத்த சில ஆண்டுகளுக்கு கேட்க வேண்டிய துர்ப்பாக்கியம் உலகத்திற்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையிலிருந்து ட்ரம்ப் வெளியேறும் வரை இந்த விஷயத்தில் அவருக்கு மகிழ்ச்சி இல்லை. உலக மக்களுக்கும் அவரது புலம்பல் உபத்திரவத்தால் மகிழ்ச்சி இல்லை. வெள்ளை மாளிகையை விட்டு ட்ரம்ப் வெளியேறும் போது இந்த விஷயத்தில் ட்ரம்புக்கு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் உலக மக்களுக்கு